6 மாச காலதாமதம், அடுத்தடுத்து தொடர் வழக்குகள், கடைசியில தணிக்கை குழுவோட 12 கட்சிகள். ஒரு வழியா தளபதி விஜய் நடிப்புல வினோத் அவர்களின் இயக்கத்துல வெளியாக இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய சென்சார் ரிப்போர்ட் வெளியாகி இணையத்தையே உலுக்கிட்டு இருக்கு. மறைமுக அரசியல் வசனங்கள், மத குறியீடுகள்னு தணிக்கை குழு எதெல்லாம் கத்திரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன் இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க, முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட ரிலீஸ் அப்டேட் பார்த்துருவோம். கடந்த பொங்கலுக்கே வெளியாக இருந்த திரைப்படம் தற்போது வரக்கூடிய ஜூலை 24, 2026 எல்லா தியேட்டர்களையும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட மொத்த ரன் டைம் என்னன்னு தெரியுமா? 183 நிமிடங்கள் 11 நொடிகள். சராசரியா 3 hours 3 minutes and 11 seconds. தணிக்கை குழு சொன்ன 12 மாற்றங்களுக்கும் படக்குழு சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் படத்துக்கு சான்றிதழ் வழங்கி ரிலீஸுக்கு கிரீன் சிக்னலே கொடுத்துருக்காங்க. சென்சார் போர்டு அப்படி என்னென்ன காட்சியை தான் வெட்டியிருக்காங்க? முதல்ல அவங்க கை வச்சது அரசியல் குறிப்புகள்ல தான். படத்துல விஜயோடைய கட்சி சார்ந்த ஆடியோ மற்றும் வீடியோ குறிப்புகள் எதெல்லாம் இருக்கோ அதை மொத்தமா தூக்க சொல்லிட்டாங்க. குறிப்பா படத்துல வர அம்பேத்கர் சட்டம், டிவிகே சட்டம்ன்ற வசனத்திற்கு தணிக்கை குழு கடுமையான தடை விதிச்சு அதை தூக்க சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு புத்தகத்தினுடைய அட்டை பகுதியில BR அம்பேத்கர் அவர்களுடைய விஷுவல்ஸையும் மாத்த சொல்லிட்டாங்க. அடுத்ததா கெட்ட வார்த்தைகளை தாண்டி பல முக்கியமான வார்த்தைகளையும் நீக்க சொல்லியிருக்காங்க. அதுல மத குறிப்புகளும் அடங்கும். பாகவதம், அரங்கநாதர், ஓம் மற்றும் சிலுவை போன்ற ஆன்மீகம் மற்றும் மதம் சார்ந்த வார்த்தைகளையும் மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல நியூ இந்தியான்ற ஆங்கில வார்த்தையையும், இந்தியாவை என் காலில் விளைவிக்கிறேன்ற வசனத்தையும் மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. உலக அரசியலான ஈராக் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசைன் அவர்கள் தூக்கிலிடப்பட்டது போன்ற ஒரு வசனமும் படத்துல இருந்து வெட்டப்பட்டிருக்கு. ஏன் இந்த படத்துக்கு U/A தராம சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த விஷுவல் கட்ஸ் தான் காரணம். முதலாவது, இந்திய தேசிய கொடி தரையில விழுற மாதிரி ஒரு காட்சி இருந்திருக்கு. அது தணிக்கை குழு முற்றிலுமா நீக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா ஒரு டெப்டி கமிஷனர் அவர் ஆபீஸ் பேட்சை அவமரியாதையா உருட்டி விடுற மாதிரி ஒரு காட்சி இருந்திருக்கு. அதையும் நீக்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு குழந்தையை எரிக்கிற மாதிரி மிக கொடூரமான வன்முறை காட்சி படத்துல இடம்பெற்று இருக்கு. அதை கண்டிப்பா நீக்கணும் இல்ல மாத்தணும்னு கராரா சென்சார் போர்டு சொல்லிட்டாங்க. இதனாலதான் படத்துக்கு சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இத்தனை சர்ச்சைகளையும் வெட்டுகளையும் தாண்டி வெற்றிகரமா வர ஜூலை 24 ஜனநாயகன் தியேட்டர்ல வர இருக்கு. வினோத்தோட அழுத்தமான கதையும் விஜயோட மாசும் தியேட்டர்ல சேர்ந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சென்சார் கட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.